ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். சரி, 2 வீலரை நியூ பஸ் ஸ்டாண்டில் பார்க் பண்ணிவிட்டு டிஃபன்லாம் முடிச்சுட்டு நம்ம பஸ் ஏறியாச்சு. நாங்கள் ஏசி பஸ் தான் புக் பண்ணோம். ஏன்னா நிறைய அனுபவப்பட்டோம் பசங்களை வச்சுக்கிட்டு ட்ரெயின்லேயும் சாதா பஸ்லேயும். அதனால் இந்த வாட்டி ஏசி பஸ் புக் பண்ணோம். உண்மையாக சொல்கிறேன், செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நிறைய பேரும் ஏறல, அதனால் காலியாக இருந்ததுனால 3 சீட்டு கிடச்சிது. அதில் பசங்க ஜாலியாக விளையாடிட்டு வந்தாங்க. அதை பாருங்கள். ஆனால் நார்மல் பஸ்ஸில் வந்திருந்தால் பசங்க 2 பேரும் இப்படி இருந்திருக்கவே மாட்டாங்க. சுச்சுவேஷன்ஸே வேறு. கத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க, வேக்காட்டில் இருந்திருப்பாங்க. ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம். அதனால தான் ஏசி பஸ்ஸுன்னு சொன்னோம். மாமா நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு வந்தார். நம்ம ஃபங்க்ஷன் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். வர வழியிலலாம் வீடியோ எடுக்கல, ஏன்னா கோயம்பேடு வரைக்கும் நல்லா ஏசி பஸ்ஸில் வந்தோம். அதுக்கப்புறம் சரியான ட்ராவல் டயர்டு, வேக்காடு, ஃப்ரெஷ்அப் கூட ஆகலை. அதுக்குள்ளே நான் என்ன பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, கை கெட்டுற தூரத்தில் மாங்காய் பழம். எங்கள் நாத்தனார் வீட்லேயே 2 மரம் இருக்குது. கை கெட்டுற தூரத்துலேயே மாங்காய் பழம் கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் ஊரும் கிராமம் தான், ஆனால் அங்கெல்லாம் நான் போனதில்லை. பட் இது கையில் தொடும்போது ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால தான் வந்தோடனே இது பார்த்தோன்னே ஆசையாயிருச்சுன்னு வீடியோ எடுத்தேன். சரி, அப்புறம் இது நானே வச்ச மெஹந்தி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ஒரு சர்ப்ரைஸ்னால், நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கும் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கும் ஒரே டைம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான் அன்றைக்கி. அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுட்டு உடனே சாப்பிட வந்துட்டோம். பாஸ்மதி ரைஸ், அதுதான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பட் மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. பாயாசம்லாம் வச்சுருந்தாங்க. நானும் மாமாவும் கப்பல்ஸ் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எங்களை எடுத்துன்னு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பியும் அங்கேயே போயிட்டார் ஃபங்க்ஷன் இடத்துக்கு. ஏன்னா அங்கே ஒர்க் இருக்கும் இல்லையா, அதனால் சரி நாங்கள் இங்கே உக்காண்டிருந்தோம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனில் 1-2 கிளிப்ஸ் எடுத்தோம். அதெல்லாம் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் பையன் மட்டும்தான் மிஸ்ஸிங்க. அவர் அவங்க ஆயா கூட இருந்தார். அதனால் அப்புறம் இந்த ஃபோட்டோவில் நான் கொஞ்சம் ஒல்லியாக இருக்க மாதிரி தோணுதில்லை, எனக்கே அப்படி தான் தோணுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பீச்சுக்கு தான் கிளம்பியாச்சு. மெரினா பீச்சுக்கு எவ்வளோ கேவலமாக ரெடியாக இருக்கேன் பார்த்தீங்களா. அப்புறம் நான் இதை சொல்லியே ஆகணும். எல்லாருமே எதனா ஒரு முக்கியமான நாளோ இல்லை பர்த்டே நாளோ அதுக்கு முன்னாள் நைட்டே எப்படி இருக்க போகுது யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொல்ல வந்தேன். பீச்சுக்கு போகிற ஐடியாவும் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது. ஸோ ஆனால் எங்கள் மாமா என்னை வச்சு செஞ்சுட்டாரு. அதை உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நான் எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரு, மாமா எல்லோரும் ஜாலியாக பேசிக்கிட்டே போனோம். அது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னடா புல்வெளி காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே ஒரு போர்டு போகும் ப்ளூ கலரில். அது அட்வொகேட்டு ஆம்ஸ்ட்ராங் செத்துட்டாங்க இல்லைங்களா, அவங்க வீடு அந்த சைடு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எங்கள் நாத்தனார். அதனால் சும்மா வீடியோ எடுத்தேன். ஏதோ சிலை செஞ்சிட்ருக்காங்க, ஏதோ ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இன்னொன்று டிராஃபிக்கு நின்று டிராஃபிக்கில் போய் பைக் சர புறன்னு பூந்து போயிட்டுருக்கலாம். அது ஒன்று. அதுக்கப்புறம் பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். அதுக்குள்ளே நாங்கள் காரு பெட்ரோல் டேங்க் ஓட்டி ஆகிடுச்சு. அதனால் அந்த அண்ணா மட்டும் கிளம்பிட்டாங்க, எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரு. நாங்கள் மட்டும் சரி என்ஜாய் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். அப்போ கூட எங்கள் நாத்தனார் சோகமாகவே இருந்தாங்க. என்ன பண்ணுறது, நாங்கள் வர்றது இயர்லி ஒன்ஸு. அதனால் எங்கள் நாத்தனார் எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கின்னு வந்தாங்க. அப்புறம் ஜாபி, அவன் தான் எங்கள் நாத்தனார் பையன். நானும் அவரும் ஊஞ்சல் உட்காந்தோம். எங்கள் நாத்தனார் தான் உட்கார வச்சாங்க. அவன் கொஞ்சம் கூட பயப்படல. ஜாபி, நான் பயப்படுவானுன்னு நினச்சேன். அவனை டைட்டாக பிடிச்சிருந்தா அவர் என் கூட அவர் கத்த சொல்கிறார் என்ன, ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதெல்லாம் ஹாப்பி மூமெண்ட்ஸு, ஜாலியாக போச்சு. அப்புறம் பீச்சில் இந்த மாதிரி கேட் போட்டிருந்தாங்க. நான் என்ன நினச்சிட்டேன், இதுக்குள்ளேயே விளையாடினோன்னு பழகுதுன்னு நினச்சேன் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப. அப்புறம் கிட்ட வரப்போ தான் தெரிஞ்சது பாதி தூரம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் விளையாடுற மாதிரி தான் சொல்லிட்டு தூரத்துலேருந்தே யோசிச்சுட்டே விளையாட முடியுமா இல்லையான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. அப்போ கூட அவங்களாம் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் கால் நனைச்சிட்டு வரேன்னு கொஞ்ச நேரம் நின்று கால் நனைச்சிட்டு இருந்தேன் மணலில். அதுக்கப்புறம் இதை பார்க்கும்போது மனசு அப்படியே மெல்ட் ஆகுது பாருங்களேன். நான் தனியாக உக்கான்னு ஃபீல் பண்ணின்னு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் என்னை கடுப்பேற்றி விட்டாரா, கூட விளையாடல. அவர் என்ன சாப்பாடு தான் வாங்கினார் போயிருந்தார். அவரும் பிஸியாக இருந்தார். இன்னும் அவரையும் குறை சொல்ல முடியாது. ஆனாலும் எனக்கு அது கோபமாக தான் இருக்குது.
அப்புறம் அது வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாடிட்டு இருந்தேன் என் பையன் கூட. அப்புறம் நான், எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் நாத்தனார் 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டோம். என் சோக்கி அம்மா வந்து அதுக்குள்ள அங்கே இருக்கிற டப்பாவில் எடுத்து கலரி விளையாடிட்டு இருந்தாங்க. சத்தியமாக அவர் வந்து பீச்சில் விளையாடவே இல்லை, எனக்காக வந்து அங்கே வீடியோவில் நின்னார். அதுக்கே மூஞ்சி சின்னதாக தான் வச்சு நின்று இருந்தார். நான் கூப்பிட்ட கம்பல்ஷனுக்காக வந்தார். அப்புறம் ஃப்ளைட்லாம் கீழே போயிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இதை ஃபேமிலி கிளிப். இந்த ஒரு பீச் மெமரிஸில் அது ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ்னால் அந்த பிக்கு வந்து நாங்கள் 4 பேர் இருக்கிறது. அப்புறம் இந்த வாட்டி நான் பீச்சுக்கு போனப்போ எங்கள் பையன் கூட தான் ஜாலியாக விளையாடினேன். வேறு யார் கூடயும் விளையாடலை. நான் எங்கள் வீட்டுக்கார் கூட விளையாடலை. அது கடைசி வரைக்கும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், சொல்லின்னு இருந்தால் எனக்கு அது கோவமாக இருக்குது. அதனால் எங்கள் பையனும் நானும் ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தோம். குரல் ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க, மூக்கு அடைச்சிட்ருக்கு, அதனால் ஒரு மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் நாங்கள் 4 பேர் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டோம். எங்கள் பாப்பாவும் அவங்க அப்பாவும் லிப்பு கிஸ், எங்கள் வீட்டுக்காரும் பாப்பாவும் பாருங்கள் வாயிலே ஊட்டிக்கிறாங்க 2 பேரும். அப்படி ஒரு பாண்டு அப்பாக்கும் பொண்ணுக்கும். அப்புறம் அவங்க கொஞ்சம் ஓவராக சீன் போட்டிருந்தாங்க. என்ன பண்ணுறது, சகிச்சுக்கிட்டு வீடியோ எடுக்க சொன்னாருன்னு எடுத்தேன். அப்புறம் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் மேட்ச் நடக்குது இங்கே தான் அப்படின்னு உருட்டினாங்க. அது உண்மையாக என்னான்னு தெரியல, மெரினா பீச் எதிர்க்குதான்னு சொல்லிட்டு, அதனால் அது வீடியோ கவர் பண்ணேன். அப்புறம் இந்த ப்ளே கேமில் எங்கள் பையனை உட்கார வச்சு விளையாட வச்சோம். எங்கள் பையன், எங்கள் நாத்தனார் பசங்க 2 பேர் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. கீழே இறக்கி விட்டால் திருப்பியும் நான் அது விளையாடியே ஆகணுன்ட்டு ஒரே அழை. அதை பார்த்து எங்கள் பாப்பாவும் ஒரே அழை. நானும் இந்த மாதிரி போகிறேன்னு சொல்லிவிட்டேன். ஆனால் அவங்க குட்டியாக இருக்காங்க இல்லையா, அதனால் தனியாக உட்கார வைக்க முடியாதுன்னு அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு சும்மா ஒரு சுற்று மட்டும் சுற்ற வச்சோம். அண்ணனும் தங்கச்சியும் உட்கார வச்சு திருப்பியும் நைட்டு வீட்டுக்கு வரும்போது திருப்பியும் எங்கள் நாத்தனார் வந்து அதில் உட்கார வச்சு விளையாட வச்சு திரும்பவும் ஜாலியாக விளையாடிட்டு அப்புறம் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆட்டோ வந்த பிறகு வீட்டுக்கு வந்து நைட்டு தூங்கிட்டு திருப்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, பேக் டு வெள்ளூர் கிளம்பிட்டோம். ஆட்டோவில் தான் கிளம்பணும், கோயம்பேடு வரைக்கும் ஆட்டோ. ஏன்னா எங்கள் நாத்தனார் ஊரில் டைம் பஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கோயம்பேடு போகிறதுக்குள்ளே என் பசங்க 2 பேரும் என்னை சோதிச்சிட்டாங்க ரொம்ப. பாருங்கள், மனுஷன் முன்னாடி நிம்மதியாக உட்காந்துட்டு வர்றாரு, இவருக்கு என்ன இருக்குது பாருங்க. கேட்டால் நானே எடுக்கட்டுமா உட்காந்து வந்தேன்னு உருட்டுறாரு. இந்த விலாகில் நான் ஒன்று சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். வாழ்க்கையில் பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வார்த்தைகளை விட்டுட்டால் திரும்பி நம்மளால் எடுக்க முடியாது. ஃபேமிலின்ற ஒரு சர்க்கிளில் நிறைய வந்து நம்மளை வந்து சோதிக்கிறதுக்குன்னு இருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி வரணும். இந்த ஒரு இடத்துல நான் அதை ஃபேஸ் பண்ணேன். அதுக்காக நான் இதை சொல்கிறேன். நம்மளையும் ஒரு கட்டத்துக்கு மேலே சோதித்தா நம்ம வாயும் சும்மா இருக்காது இல்லையா, மற்றவங்களையும் குறை சொல்ல முடியாது. அதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பேக் டு வெள்ளூருக்காக பஸ் ஏறிட்டோம். போகும்போது எப்படி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னோம், ஆனால் ரிட்டன் வெள்ளூர் வரும்போது கொஞ்சம் காண்டாயிருச்சு. பஸ்ஸு ரொம்ப நேரம் போகிற மாதிரி தோணுச்சு, லேட்டாக ஆகிற மாதிரி கடுப்பாயிருச்சு. ரிட்டன் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 2 வீலர் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. வெள்ளூர் டு சென்னை, சென்னை டு வெள்ளூர். இப்போ நம்ம ஊருக்கும் கிளம்பியாச்சு. ஹாப்பியாக முடிஞ்ச வர பயணம் எல்லாம் ஒரு அனுபவம் வாழ்க்கையில். அப்புறம் போகிற வழியில் மாமா ஜூஸ் கடையில் ஜூஸ் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. போனவுடனே எல்லோரும் மட்டையாயிட்டோம். இதுதான் எங்களுடைய மெரினா பீச் அண்ட் பர்த்டே விலாக். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.